புரட்டாசி சனிக்கிழமைனாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சனிக்கிழமையில பிரதோஷம் வந்தா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். புரட்டாசி சனிக்கிழமையும் சனி பிரதோஷமும் ஒன்னா வந்தா எஸ், அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் வர அக்டோபர் 4 வரப்போகுது. அதோட கதையை கேள்விப்பட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் புரட்டாசி அன்னைக்கு பெருமாள் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறோம். இந்த கோவிந்தான்னு கூப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கணும்ல. ஏன் பெருமாளை நம்ம கோவிந்தான்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு சமயத்துல சீனிவாச பெருமாளுக்கு ஒரு மாடு ஒண்ணு, ஒரு கோமாதா தேவைப்பட்டுச்சான். அதனால அகஸ்திய முனிவரோட அந்த ஆசிரமத்துக்கு போய், ஐயா எனக்கு ஒரு பசுவை தானமா கொடுங்கன்னு கேட்டதுக்கு அகஸ்திய முனிவர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா தனியா அதாவது பேச்சுலரா வந்தாலாம் மாடை வந்து நாங்க தானமா கொடுக்க முடியாது, நீங்க மேரிட் ஆகி வந்தாதான் நாங்க தானம் கொடுக்க முடியும். ஏன்னா கோதானம் வாங்கணும்னா அதுக்கு வந்து கல்யாணமான ஒரு கப்பலா தான் வரணும். சோ சாரி அப்படின்னு பெருமாளுக்கே சொல்லி அனுப்பிச்சாராம். சீனிவாச பெருமாள் சரிப்பா ஓகே அப்படின்னு போயிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்மாவதி அம்மனோட சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒன்னா அகஸ்தியர் முனிவரோட அந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அந்த நேரம் பார்த்தா அகஸ்திய முனிவர் எங்கேயோ வெளில போயிருக்காரு. அவரோட சீடர்கள்ட்ட இந்த மாதிரி அகஸ்திய முனிவர்